ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நிலாவுக்கு தன்னுடைய அப்பா அம்மா இங்கே வரப்போகிறாங்கன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு இங்கே வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து அதே மாதிரி தான் சோழனுக்கும் பல்லவனுக்கும் தெரிஞ்ச உடனே ரொம்ப ஆடி போயிடுறாங்க. முக்கியமாக சோழனுக்கு இப்போ எதுக்கு அவங்க இங்கே வராங்க அப்படின்னு. அவங்க வராங்கன்னு உடனே சேரன் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வைக்கிறாரு. என்னென்ன நீ இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்றாரு. டேய், நிலாவுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க, நம்ம வீட்டிலலாம் அவங்க வந்து இருக்கிறதே பெரிய விஷயம். 5 நிமிஷம் அவங்க வந்து இருந்தாலும் உட்காந்துட்டு போக நல்ல க்ளீனாக இடம் வேணும்ல, அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லைடா. யாரோடைய அப்பா அம்மா? நிலாவோடைய அப்பா அம்மாவோடா, நீ அமைதியாக போடா அப்படின்னு சேரன் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. வீடெல்லாம் கூட்டி மாப் போட்டுட்ருக்காங்க. நிலா ரொம்ப பயந்துகிட்டே இருக்காங்க. எதுக்குப்பா இப்படி இருக்க? நிலா உன்னோடைய அப்பா அம்மா வராங்கப்பா, இதை நினச்சி ஏன் நீ இவ்வளோ கவலைப்படுறா அப்படின்னு சேரன் சொல்லிட்டுருக்காரு. இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. சோழன் பயப்படுறதுக்கான காரணம் இப்போ எதுக்கு அவங்க இங்கே வரணும், இதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட நிலா என் பொண்டாட்டியாக இருந்தால் இப்போது எனக்கும் அவளுக்கும் விவாகரத்து ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் அவங்க வராங்க அப்படின்னா சோழனுக்கு இது பயத்தை உண்டாக்குது. ஒருவேளை டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரிஞ்சிடுச்சா, நிலாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்களே அப்படின்னு சின்னதாக சந்தேகம் வருது சோழனுக்கு. யோசிச்சுட்டு அப்படியெல்லாம் இருக்காது, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம், இதுக்கு முன்னாடி தெரிஞ்சதுக்கான காரணம் நாம் தான் நிலாவுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். இப்போ எப்படி தெரிஞ்சிருக்கோம்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. நிலாவும் இதை பற்றி சொல்லியிருக்க மாட்டா, வேறு எதுக்கு வராங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அடுத்து சேரன் கிச்சனுக்கு போனதுக்கப்புறமா சோழன் போயிட்டு, அண்ணா என்னண்ணா நீ நிலா கூட பயப்படுறா, அவங்களுடைய அப்பா அம்மா வந்து வராங்கன்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் கூட யோசிக்காமல் கூலாக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க, எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா அப்படின்றாரு. டேய், என்னடா இது, நீ எதுக்கு அப்படி பயந்துட்டுருக்க? நிலாவுடைய அப்பா அம்மா வராங்கன்னா நிலா அப்பா அம்மா கிட்டலாம் பேச முடியலன்னு எவ்வளோ வருத்தப்பட்டுச்சு. நடந்த பிரச்சனைனாலலாம் அவங்க வீட்டுக்கு வரல, நிலா கிட்ட பேசலன்னு எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் நிலாவுடைய அப்பா அம்மா இங்கே வராங்க நிலாவை பார்த்துட்டு போகிறதுக்காக. நீ என்னமோ எப்படி பேசிகிட்ருக்க அப்படின்றாங்க. ஐயோ அண்ணன், இதுக்கு முன்னாடி வந்திருந்தா கூட சரிண்ணே, இப்போது நிலாவுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுண்ணே. இந்த சமயத்தில் அவங்க இங்கே வந்தால் நிலாவுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆன விஷயம் இது தெரிஞ்சிடுச்சுன்னா நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்க மாட்டாங்களா? நான் அதை நினச்சி பயந்துட்டுருக்க, நிலாவை எங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட இதை பற்றி கவலையப்படாமல் இப்படி பேசிகிட்ருக்கேன்னு அப்படின்றாங்க. டேய் சோழா, அதெல்லாம் அவங்களுக்கு அப்படிடா தெரியும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நிலாவுமே அப்படியெல்லாம் இங்கேருந்து போயிடாதுடா, அதான் நிலா இங்கே இருக்குன்னு சொல்லியிருக்கல, அப்படியெல்லாம் நடக்காது. நிலாவோடைய அப்பா அம்மா வருவாங்க, நிலாவை பார்த்துட்டு பேசிட்டு போயிட போகிறாங்க, அவ்வளோதான். சும்மா பொண்ணை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. நீ ஏன் ஏதாச்சும் கற்பனை பண்ணி உளறிட்டு இருக்காதடா சோழா. போய் என்னது இது, போய் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் இருந்தால் போட்டுட்டு வா போ. அவங்க வந்தால் என்ன நினைப்பாங்க உன்னை பற்றி, இவ்வளோ நேரம் வரைக்கும் இழுத்து போட்டு தூங்கிறது அவங்க தப்பாக நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சேரன் சொன்ன உடனே சோழனும் போயிடுறாங்க. அடுத்து இந்த அண்ணன் சீரியஸாக புரியாமல் யோசிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறது இதே இவருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நிலா வந்துட்டு இங்கே யோசிச்சுட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு தான் அதாவது நின்றுட்டுருக்காங்க. என்னவா இருக்கும் ஏதா இருக்கும், திடீர்னு வராங்களே. அண்ணி வீட்டுக்கு வரப்போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க அப்பா அம்மா கிளம்பியிருந்தாலும் நைட்டே கிளம்பியிருப்பாங்க, அப்போவே ஃபோன் பண்ணி அண்ணி சொல்லியிருந்தா கூட இருக்கும், இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களே அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னே நிலா யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கல. அதுக்குள்ளே கார் வந்துடுது. நடேசன் வெளியே உட்காந்துக்கிட்டு, என்னடா அது காலங்காத்தால நம்ம வீட்டுக்கு அதுவும் ஜீப் வருது, வண்டி வந்து இறங்குது, கார் வருது, யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ தான் பார்த்தா நிலாவுடைய அப்பா அம்மா. இதை பார்த்த உடனே நடேசன் அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்ன இவங்க எதுக்கு இப்போ இங்கே வராங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. ஒருவேளை விவாகரத்தான விஷயம் தெரிஞ்சிடுச்சோ, அதை பற்றி ஏதாச்சும் பொண்ணுக்கு நியாயம் கேட்க வராங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு நடேசன். அப்படியே இருந்தாலும் நிலாவே எடுத்த முடிவு தானே இது, எதுவும் இவங்க கேட்க முடியாதுல்ல, ஒருவேளை இந்த ஆளுக்கு நடந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போச்சா அப்படின்னு நம்ம நடேசன் யோசிச்சுட்ருக்காரு. அவங்க வந்த உடனே என்ன இந்த பக்கம் அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. அப்போ தான் சேரன் உள்ளேருந்து ஓடி வந்து, என்னப்பா நீங்கள் வந்தவங்கள என்ன இந்த பக்கம் அப்படி இப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க, வாங்கம்மா உள்ளே வாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சேரன் குடுகுடுன்னு ஓடி வந்து பேசுகிறாரு. நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. நிலா அப்பா அம்மா வந்திருக்காங்கப்பான உடனே எல்லாருமே வெளியில் வராங்க. அப்போது நிலா வெளியில் வந்த உடனே அவங்களுடைய அம்மா இருந்துக்கிட்டு நிலா அப்படின்றாங்க. அம்மா அப்படின்னு ஓடி போய் கிட்ட நிற்கிறாங்க. எப்படிமா இருக்க அப்படின்னு கேட்ட உடனே நிலா போயிட்டு அங்கே அவங்க அம்மா கிட்ட ஹக் பண்ணி, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படிமா இருக்கீங்கன்றாங்க. அப்புறம் தான் அவங்க அப்பா கிட்ட போய் தயங்கி நின்றுட்டுருக்காங்க. நிலா நல்லா இருக்கேன்னு கேட்ட உடனே அப்பா அப்படின்னு பேசின ஒரு வாரத்திலேயே நிலா ஹக் பண்ணி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு மனசுக்குள்ளே
வழியை வச்சுக்கிட்டு வெளியே நல்லா இருக்குன்னு இவ பேசிகிட்டு இருக்காளே, இவ பேசுகிறதையும் இவ பாசத்தை பொழியறதையும் பார்த்தா, இவ ஃபீல் பண்ணுறதெல்லாம் பார்த்தா விவாகரத்தான விஷயம் தெரிஞ்சா நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல இருக்கே. விட்டா அவள் அப்பா கூடவே அவளும் போயிடுவா போல இருக்கே. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, அப்படி எதுவுமே நடக்கவே கூடாதுன்னு சோழன் திக்கு திக்குன்னு பயந்துட்டே இருக்காங்க. நிலா வெளியே நிற்க வச்சு பேசிகிட்டே இருக்கியப்பா, உள்ளே கூட்டிகிட்டு பாப்பா, உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. சோழா என்னடா பார்த்து நின்றுட்டுருக்க, கூப்பிடுடா அப்படின்னு. ஆமாம், அவர் என்ன எனக்கு மாமனாரா, மரப்படி நான் அவரை உள்ளே கூப்பிட்றதுக்கு, நிலாவுடைய அப்பா அவ்வளோதானேன்ற மாதிரி முணுமுணுத்துட்ருக்காரு. என்னடா அப்படின்னு ஒன்றும் இல்லை உள்ளே வாங்க அப்படின்னு சோழன் கூப்பிடுறாரு. எல்லாருமே உள்ளே போகிறாங்க. நடேசனு எந்திரிச்சு உள்ளே வராரு. உட்காருங்க, டீ எடுத்துகிட்டு வரேன்னு உடனே டீ காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை இருக்கட்டும் தம்பி, பரவாயில்லனாலையும் அம்மா இருக்கட்டும்மா குடிங்க, ஆனால் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நிலா அங்கே இருந்துக்கிட்டு, என்னம்மா திடீர்னு வந்திருக்கீங்க, இங்கே வரப்போகிறதா எனக்கு தெரியவே இல்லை, இப்போ தான் அண்ணி கால் பண்ணி நீங்கள் இங்கே சென்னைக்கு வந்திருக்கீங்க, வீட்டுக்கு வரப்போகிறீங்கன்ற விஷயத்த சொன்னாங்க. என்னம்மா இங்கே ஏதாச்சும் வேலையை வந்து அப்படியே என்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தீங்களா? அப்படி இல்லையே, அண்ணி பேசுனதை வச்சு பார்த்தா நீங்கள் டேரெக்டாக என்ன பார்க்க தான் வந்த மாதிரியே தெரியுது, என்ன விஷயமா திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. ஏன் நிலா உன்னை பார்க்க நாங்கள் வரக்கூடாதா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் வரப்போகிற விஷயத்த சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணியிருப்போம் அப்படின்றாங்க. என்னம்மா நிலா, அப்படியே முன்னாடியே சொல்லியிருந்தா மட்டும் என்ன ஏற்பாடு பண்ண முடியும், இந்த வீட்டை என்ன அப்படியே மாற்றிருக்கவா முடியும் அப்படின்ற மாதிரி நக்கல் பண்ணி அவர் பேசுகிறாரு. அப்பா அப்படின்னமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன், வேறு எதுவும் நான் பேச விரும்பலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய அப்பா வந்துட்டு, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா நிலா, உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோன்னு சொன்ன உடனே வச்சாம்பா ராப்புன்ற மாதிரி சோழன் பக்குன்னு ஆயிடுறாரு. எல்லாரோட யோசனையும் இதே தான். என்னடா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்களேன்னு நானும் யோசித்தேன், இதானா காரணம், இதுக்கு தானே இங்கே திடீர்னு வந்திருக்கீங்கன்னு நடேசன் கேட்குறாரு. ஆமாம் பின்ன இதுக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளைக்கு பிடிச்சா ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டான்னு நினச்சிட்டு இருந்தோம், அதான் இப்போ 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சுல்ல, 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கலன்னு நிலாவே விவாகரத்து வாங்கிட்டா. அவள் ஏதோ அன்றைக்கி தப்பாக யோசிச்சு நாங்கள் ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை பிடிக்காம யோசிக்காமல் ஓடி வந்துட்டா. என்னமோ நடந்து போச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கல்யாணம், இப்போ இங்கே 1 வருஷமும் இருந்துட்டா. அவள் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா, அதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதுவும் சரியாக அமையலன்ற மாதிரி அப்பப்போ நாங்கள் நிலாவை பற்றி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றது எங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால தான் இங்கே வந்திருக்கோம். இல்லைங்களா, இதுக்கப்புறமும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா, நீ வந்துரு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம், உன்னை அங்கே கூட்டிகிட்டு போக தான் நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம், நானும் அப்பாவும் அப்படின்ற உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதே மாதிரி தான். சரின்னு காஃபியை கொடுத்த கையோடைய அப்படியே ஆடி போயிடுறாரு. பார்த்தியானே நான் என்ன சொன்னேன்னு, அதான் நடக்குது, என்னமோ அவங்க வந்திருக்காங்கன்னு காஃபி விருந்து எல்லாம் வைக்கிறேன்னுட்டுருக்க நீ வேற அப்படின்னு சோழன் மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கவும், டே சோழா இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கலடான்னு சேரன் ஒரு பக்கம். அப்போ தான் பாண்டி பல்லவன் கூட அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போது எவ்வளோ பெரிய விஷயத்துக்கு அப்புறமும் சமாதானப்படுத்தி அவங்கள இந்த வீட்டில் நம்ம இருக்க வச்சுருக்கோம், இவங்க சாதாரணமாக கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கவும், அதெல்லாம் ஏன் மருமக எங்கேயும் வரமாட்டான், இங்கே தான் இருப்பா அப்படின்றாரு நடேசன் இருந்துக்கிட்டு. அப்போது இங்கே நடேசன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாங்க, ஐயோ நம்மளை பார்த்து முறைக்க எது போகிறா, அது அவளோட விருப்பம் தானே, விவாகரத்து ஆகிடுச்சு, அவங்க சொன்ன மாதிரி இந்த பையனுங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் நிலா இங்கே இருக்குது, ஒரு வேளை நிலாவும் கூப்பிட்ட உடனே போயிடுமா அப்படின்னு நடேசன் யோசிக்கிறாரு. சாரிம்மா, இந்த விஷயத்தில் உன்னை கேட்காம நானாக எதுவும் அவசரப்பட்டு பேசியிருக்கக்கூடாது, உன்னோடைய முடிவுமா, இங்கே இருக்கிறதும் நீ அப்பா அம்மா கூட போகிறதும் நீயே முடிவு எடுத்துக்கோமா அப்படின்னு நடேசன் சொல்லிட்டு மனசொடைஞ்சு போய் வெளியில் உட்காந்துக்கிறாரு. நிலாவுமே ரொம்ப ஆடி போயிடுறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சொல்லுமா நிலா அப்படின்றாங்க. இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு. இல்லை எதுவாக இருந்தாலும் இங்கே சொல்ல நிலா, எல்லாருக்குமே நீ என்ன முடிவு எடுத்துருக்குற, என்ன பேசுகிறன்றது தெரியணும், நீ எங்கள் கூட வரியா இல்லையா இதை தெளிவாக சொல்லு, உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம், இங்கே இருக்க வேண்டாம், நீ வந்துட போயிடலான்னு அவருடைய அப்பா கூப்பிடுறாரு. இல்லைப்பா நான் இங்கேருந்து வரதா இல்லை அப்படின்னு நிலா சொன்ன ஒரு விஷயம் எல்லாருக்கும் அதிர்ச்சியை உண்டு பண்ணிடுச்சு. ஏன் நிலா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்றாங்க. அதானே எனக்கு 6 மாதம் டைம் கொடுத்துட்டு இவன் எங்கே போவா அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு. இல்லைப்பா எனக்கும் சோழனுக்கும் டிவோர்ஸ் ஆன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுன்றது எனக்கும் சந்தோஷம்தான். ஆமாப்பா எங்களுக்கு 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நான் இங்கே வந்தது
சென்னையில் நல்ல ஒரு கம்பெனியில் சேர்ந்து நான் வேலை செய்யணுன்றது அதுதானே என்னோட ஆசை. அதை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். டிவோர்ஸ் ஆகிடுச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்கேன்றதுனா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரும் இங்கே கட்டாயப்படுத்தியோ எனக்கு விருப்பம் இல்லாமையோ நான் இங்கே இல்லை. எனக்கு பிடிச்சி போய் தான் இருக்கேன். இவ்வளோ நாள் நான் பழகின குடும்பம் இவங்க எல்லாரையும் எனக்கு நல்லாவே தெரியும். இவங்களால் நான் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கேன். அதனால தான் ஹாஸ்டலில் விடவும் வெளியே தங்கி வேலைக்கு போகிறத விடவும் இந்த வீடு இந்த இடம் எனக்கு சேஃப்னு தோணுச்சு. அதனால தான் நான் இங்கே இருக்கேன். இங்கே இருந்துக்கிட்டே நான் வேலைக்கு போகணும், என்னோடய கனவை நனவாக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதுக்கு இந்த வீடு தான் சரியாக இருக்கும். நான் இப்போதைக்கு இங்கேருந்து எங்கேயும் வரதா இல்லை. நான் இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணி ரிலாக்ஸாக இருக்கேன். நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்காதீங்க அப்படின்றாங்க. நிலா, உன்னை யாரும் இப்போ ஃபோர்ஸ் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகல நிலா. நீ டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறமா எதுக்கு இங்கே இருக்கணும்? நம்ம வீட்டுக்கு வந்துருந்து தான் கூப்பிட்டோம். நீ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. நீங்கள் 2 பேரும் பேசுகிறது அதான் சோழனுக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல. அதுக்கப்புறமே எதுக்கு நீ இந்த வீட்டில் இருந்து கஷ்டப்படணும்? நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துடு, அங்கே போய் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நீ நினச்ச மாதிரி இரு அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஆனால் நான் அப்படி நினைக்கல. அவ்வளோ சந்தோஷம் இருந்த வீட்டில் தானே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் அது எதுவும் இல்லைனாலே இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கேன். டிவோர்ஸ் ஆனதையும் தாண்டி நான் வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இங்கேருந்து வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் என் வேலைக்கு போகணும் நான் ஆசைப்படுற விஷயத்த யோசிச்சு பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. நிலா, இப்போ யாருமே அப்படி நினைக்கலப்பா. நீ அங்கிருந்துக்கிட்டே வேலைக்கு போ. அங்கிருந்துகிட்டே நீ வந்து வேலைக்கு போ. ஏன் உன் அன்னிக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க, அவங்க வீட்டில் நீ தங்கி வேலைக்கு போகலாம்ல அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன விஷயத்த நீங்கள் பேசிட்டீங்க. இதை பற்றி தான் நான் சொன்னேன். அப்படி எங்கேயும் இருந்து வேலைக்கு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. இங்கே இருக்கிறவங்களோட சேர்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். நான் நீங்கள் வந்தது பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எப்போ எல்லாம் உங்களை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ எல்லாம் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். ஏன் நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே சேர்ந்து தான் வருவோம். ஏன்னா இவங்க எல்லாரும் நல்லா இங்கேருந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. வரலாம் இல்லை இவங்க எல்லாரும் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா. உன்னை இவ்வளோ நாளாக அவங்க எல்லாம் பார்த்துட்டாங்கன்னு நீயும் சொல்கிற, அவங்களும் வரட்டும், நீயும் வா, நம்ம வீட்டுக்கு போகலாம், இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. அப்போ நான் எப்போ உங்களை பார்க்கணுன்னு எனக்கு தோணுதோ அப்போ நான் வரேன். இப்போ வரணுன்ற எண்ணம் எனக்கு இல்லைம்மா. ப்ளீஸ் என்னை நினச்சி தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. உடனே எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது. இவங்க எல்லாரும் என் மேலே அவ்வளோ அன்பும் மரியாதையும் பாசமும் வச்சுருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு கூட துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. என்னம்மா நிலா இப்படி பேசுகிற நீ? அப்போது அப்பா அம்மா உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்றாங்க. யாருப்பா சொன்னா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு? நீங்கள் என்கிட்ட பேசாமல் உங்களை பார்க்காம ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்றது எனக்கு தான் தெரியும். இப்போ உங்களை பார்த்த அந்த நிமிஷம் எவ்வளோ சந்தோஷப்பட்டன்றதும் எனக்கு தான் தெரியும். அதனால தான் நான் யோசிச்சு சொல்கிறேன். உங்களை எப்படி விட்டு கொடுக்க முடியாதோ அதே மாதிரி சேரண்ணா அங்கிள் இவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. கண்டிப்பாக இவங்களுக்காக வச்சு இங்கே இருந்து தான் ஆகணும். நீங்கள் இப்போ வந்தீங்க பார்த்தீங்களா, அதுவே சந்தோஷம். உங்கள் பொண்ணுன்ற நினப்பில் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டீங்களே பார்த்தீங்களா, அதுவே. கண்டிப்பாக உங்கள் பொண்ணாக உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன், வந்து நான் அங்கே இருப்பேன். ஆனால் இப்போ அதுக்கான நேரம் கிடையாது. கண்டிப்பாக நான் வரேன், இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. நிலா இவ்வளோ விஷயங்கள் பேசும்போதும் நடேசனுக்கும் சரி எல்லாருக்குமே சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிலா இப்படி பேசுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. டிவோர்ஸ் ஆகிடுச்சுல, அதான் நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு, இதுதான் சாக்குன்னு நிலா கிளம்பி போயிடுவாளோ அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. இதனால் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள், நான் இதில் பேசலாமா வேணாமான்னு கூட தெரியல. நிலா எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணாயிடுச்சு. நிலாவை இந்த வீட்டில் நாங்கள் எல்லோரும் பத்திரமா தான் பார்த்துக்கிட்டோம். நிலா இங்கே இருக்கிறது அவங்களுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. நிலாவுக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னா, நிலா இந்த வீட்டை விட்டு போகிறேன்னா நாங்களே போக விட்டுருமோ, ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். நிலாவே இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. நான் இதை பேசலாமான்னு கூட தெரியல. நிலா இல்லாமல் இந்த வீட்டில் எங்களால் நிம்மதியாக கூட இருக்கவே முடியாது. நிலா தான் இந்த உலகமேன்ற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ பிடிச்சி போச்சு எங்களுக்கு நிலாவை எங்கேருந்து அனுப்ப எங்களுக்கு மனசே இல்லை. இருந்தாலே ஒரு அப்பா அம்மாவாக நீங்கள் கேட்குறது நியாயம்தான். நிலா, நீ வேணா உங்கள் அப்பா அம்மா ஆசைப்படுறதுனால போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வையேன்ப்பா அப்படின்றாங்க. இல்லைண்ணே, நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். நான் வேணும் போகக்கூடாதுன்றதுக்காக சொல்லண்ணே. இப்போ தான் நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். உடனே லீவ்லாம் எடுக்க முடியாதுண்ணே. இதில் ப்ராஜெக்ட்லாம் முடிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக நான் இப்போ போக முடியாதுண்ணே. இன்னொரு நாள் நான் அப்பா அம்மா கூட போய் இருந்துட்டு வரேண்ணே. அவங்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க போயிட்டு வரட்டும் அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே உன்னோட விருப்பம்பா அப்படின்னு சேரன் சொல்லிடுறாரு. ஸோ சேரன் நியாயமாக பேசுகிற
அப்படின்றாரு. அப்போ சோழன் இதுக்கு கோவம் தான் வருது அவருக்கு. அவளே இங்கே இருக்குன்னு சொல்கிறா, விட்டால் இவரே பேக்கை எடுத்து கொடுத்து அனுப்பிடுவார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் சோழன் கோவப்பட்டுட்டு அங்கே நின்றுருக்காரு. அப்புறம் நிலா இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க எதுவுமே அடுத்து பேச முடியாமல் வாயடிச்சு போய் அங்கேருந்து கிளம்பி, சரி நிலா நாங்கள் போயிட்டு வரோம், இவ்வளோ தூரம் சொல்லியும் நீ கேட்கலல்ல, கண்டிப்பாக உன் மனசு மாறுன்ற நம்பிக்கையோடு நாங்கள் போகிறோம், அது உன் வீடு, நீ எப்போ வேணாலும் திரும்பி உன் வீட்டுக்கு வரலாம் என்ன அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்லவும் சரி அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அவங்களுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நடேசன் இருந்துக்கிட்டு, நிலா உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குப்பா, எங்கே உங்கள் அப்பா அம்மா வந்து கூப்பிட்ட உடனே இவ்வளோ நாள் பார்க்காத வேதனையும் வழியிலையும் இருக்கிறதுனால அவங்க கூப்பிட்ட உடனே இவன் வேணாம், இவன் தான் ஃப்ராடு பண்ணுறானே, விவாகரத்து ஆயிடுச்சேன்னு அவங்க கூட போயிடுவியோன்னு நினச்சேன்ப்பா. ஒரு நிமிஷம் நான் கூட ஏமாந்துட்டேன். ஆனால் நீ யோசிச்சு நல்லா முடிவு எடுத்துருக்குறப்பா, என் குடும்பத்துக்காக எங்களுக்காக நீ இவ்வளோ யோசிச்சிருக்கிப்பா, உண்மையிலே உன்னை நினச்சா பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்றாங்க. நீலா நடேசனை பார்த்துட்டு அமைதியாக நிற்கிறாங்க. ஐயோ கோவப்பட போடா, இதோட அமைதியாக நிறுத்திக்கலான்னு நடேசன் அமைதியாயிட்டாரு. நீ இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா, நான் கூட நீ போவியோன்னு தான் நினச்சேன் அப்படின்றாரு சேரன். அது எப்படிண்ணே உங்களை எல்லாரையும் விட்டுட்டு உடனே போயிட முடியும் அப்படின்னு. ஆமாண்ணே, நிலா எப்படி போயிட முடியும், அதான் எனக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்கல்ல, நம்ம எல்லாருக்கும் 6 மாதம் டைம் இருக்குது, அந்த 6 மாதம் டைம் வரைக்கும் நம்ம இந்த நமக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண தான் பார்க்கணும், அப்படியெல்லாம் நிலா விட்டுற முடியாதுல்ல அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கோம். நிலா சோழனை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. அப்புறம் தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிலா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் அப்படியெல்லாம் யாரும் தப்பு கணக்காக போட்டு யோசிச்சிட வேண்டாம், நான் உண்மையிலே போக மாட்டேன்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து என் வேலை தான், வேறு எதுவும் கிடையாது, யாரும் எதையும் நினச்சி கற்பனை பண்ணிக்காமல் அவங்க வேலையை பார்க்க சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரூம்குள்ளே போயிடுறாங்க. அண்ணன் நான் கூட பயந்துட்டேனே அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சேரன் கிட்ட வந்து சோழன் வந்துட்டு, அண்ணன் அவளுக்கு நம்ம விட்டுட்டு போக மனசு இல்லைண்ணே, நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் நான் பண்ண வச்சதுனால எங்கேயோ போய் அவன் ஃப்ரெண்டு கூட இருந்துக்கலான்னு போயிட்டா, ஆனால் சென்னையை விட்டு திருவண்ணாமலைக்கு போகணுன்ற எண்ணம்லாம் அவளுக்கு இல்லைண்ணே, அவங்க வந்து கூப்பிட்டப்போ போகமாட்டான்னு எனக்கு தெரியும்ண்ணே, அவள் மனசில் நான் இருக்கேன், அதை டேரெக்டாக சொல்லாமல் வேலையே காரணம் வச்சு சொல்லிட்டு போகிறா, விடுனே அப்படின்னு அவளுக்கு ஒத்துக்கிறதுக்கு ஈகோ அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்கவும், டே நீ கொஞ்சம் நேரம் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கியா, இது மட்டும் அவங்க காதல் விழுந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், தேவையில்லாமல் பேசாத, அவங்க வந்தப்போ அவ்வளோ பயந்த அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. அப்படி சொல்லிடா பாண்டி, எங்கள் நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு எங்கள் எல்லாரையும் விட நீ தானே நான் ரொம்ப பயந்தேன், இப்போ என்னமோ அப்படியே ஓவராக பேசுகிற, அமைதியாக போய் வேலையை பாரு, நிலா வாங்க டென்ஷன் பண்ணி விட்டுட்டு இருக்காத அப்படின்னு பாண்டி சேரன் எல்லாரும் சொல்லிட்டு கிளம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதோ அப்படின்றத வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.